வணக்கம். இது அலைவொலி செய்தி ஊடகம். மக்களுக்கான நோன்பு பெருநாள் செய்திகள். பினாங்கு மாநில முதலமைச்சர் நோன்பு பெருநாளுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் சமூக நலம் கருதி அனைவரும் ஒற்றுமையாக இந்த பெருநாளை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பினாங்கு மாநில சமூகவியலாளர் டத்து மரியதாஸ் கோபால் மலியா பேக்கரி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்ட B40 மக்களுக்கு அன்பளிப்பு பொட்டல்களும் அதே வேளையில் ரொக்க பணமும் வழங்கி சிறப்பு செய்தார். பினாங்கு டிரான்ஸ்பர் சாலையில் அமைந்துள்ள மலியா பேக்கரி முன்புறம் இந்த மாபெரும் நிகழ்ச்சி பினாங்கு மாநில முதலமைச்சர் சாவ் கொன் யோ ஏற்பாட்டவையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. டத்து மரியதாஸ் கோபால் 200 B40 மக்களுக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அதே வேளையில் ரொக்கமும் வழங்கி சிறப்பு செய்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் டத்து மரியதாஸ் கோபால் பேசுகிறேன். ஆண்டுதோறும் இந்த ஹரிராயா ஹெம்பர் நாங்கள் கொடுக்குற வழக்கம். இந்த ஆண்டு 19வது ஆண்டு. நம்ம இதை தமிழர், சீனர், எல்லா மலாய்க்காரவங்க, ஜாதி மதம் வேதம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்குறோம் வருஷம். இது ஏறக்குறைய இந்த வருஷமும் 200 பேருக்கு கொடுத்தோம். 200 பேருக்கு ஏறக்குறைய நம்மளோட காசு 20,000 வண்டி வரும். வருஷம் 20,000 வண்டிக்கிட்ட வரும். ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. ஏன்னா விலைவாசி அதிகமாகிடுச்சு இந்த ஆண்டில். இது இருந்த பொழுதும் நாங்கள் இதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். வருஷம் வர்ற ஆண்டுகளையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். இது நாங்கள் இதை மத வேறுபாடோ எந்த ஒரு இது இல்லாமல் எங்கள் மனப்பூர்வமாக நான் கொடுக்குறேன். எல்லாரும் திருப்தியாக சந்தோஷமாக ஒத்துமையாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் எல்லா இடத்துலையும் என்ன போல ஒரு தொழிலதிபருங்க இதே போல ஒரு நல்ல காரியம் எல்லா இடத்துலையும் செய்யணும். மதம் எல்லாம் பார்க்காம நான் தீபாவளிக்கும் கொடுப்பேன், ஹரிராயாவுக்கும் கொடுக்கறது. இந்த வருஷம் இது ஆரம்பிச்சிருக்கு. இதோட தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருவோம். அதில் அடுத்து தீபாவளி வரும். அப்புறம் மற்ற காரியத்துக்கெல்லாம் நிறையா நான் நன்கொடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் சிஎம் வருவார். சிஎம் ஏறக்குறைய ஒரு 15 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி எம்பர் கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன்னு சொன்னாலே அவர் கண்டிப்பா எவ்வளவு வேலை இருந்தாலும் எனக்காக நேரம் ஒதுக்கி வந்துருவாரு. அந்த வருவிக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றி அவருக்கு. அவரோட கடமையை அவர் கரெக்டா நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு அவருக்கு நிறைய வேலை இருந்த போதிலும் அவர் என்னோட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு போனாரு. அவருக்கு என்னோட நன்றி. இந்த வகையில நன்றி, வணக்கம். சமூகம், சமூக ஒற்றுமை, நல்லிணக்கம், பெருநாளுக்கான அனைத்து நல்ல திட்டங்களும் இந்த நாட்டில் சிறந்து வேரோங்கி வளர வேண்டும் என்று பினாங்கு மாநில முதலமைச்சர் அன்பளிப்பு எடுத்து வழங்கிய பின் செய்தியாளர் சந்திப்பில் விவரித்தார். இந்த நிகழ்ச்சியில் பினாங்கு அரசு சாரா இயக்கத்தின் தலைவர் முஹைதீன், குருபாலர் என்ற ராம் லிங்கம், மேலும் பல பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தார்கள்.